அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நினைத்ததை நிறைவேற்றும் பரம்பொருள் வள்ளிவிடு முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மூவரையொன்றில் உள்ளது சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான வள்ளிவிடு முருகன் கோவில். மூவரையொன்றில் உள்ள வள்ளிவிடு முருகன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மூவரையொன்றில் உள்ளது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான வள்ளிவிடு முருகன் கோவில் பிரசித்தி பெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற இந்த கோவில் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மதுரை செல்லும் வழியில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த வழியாக பல்வேறு வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் இந்த கோவிலில் வழிபட்டு செல்கின்றனர். பேருந்து வசதியும் உள்ளது. வாகன ஓட்டுநர்களுக்கு காவல் தெய்வமாக வள்ளிவிடு முருகன் விளங்குகிறார். இதனால் வாகன ஓட்டிகள் கோவில் அருகே வாகனங்களை நிறுத்தி சூடமேற்றி வள்ளிவிடு முருகனுக்கு எலுமிச்சம்பழம் வைத்து வழிபட்டு செல்கின்றனர். திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தத்தளிப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆலயத்திற்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து வழிபாடு செய்கின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் மாலை அணிவதற்கு முன் இங்கு வந்து வழிபட்ட பிறகுதான் மாலை அணிகிறார்கள். இதேபோல் திருச்செந்தூர், பழனி ஆகிய கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் இங்கிருந்துதான் பயணத்தை தொடங்குகிறார்கள். இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருத்தலம் தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது. இங்கு காலை 6 மணிக்கு இந்த கோவில் நடை திறக்கப்படும். நடை இரவு 8 மணிக்கு சாத்தப்படுகின்றன. திருவிழா நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் சிறப்பு அலங்கார பூஜை, தமிழ் மாதம் கார்த்திகை, பெரிய கார்த்திகை, பங்குனி உத்திரம், மாசி மகம், வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, ஆடி கிருத்திகை உள்ளிட்ட சிறப்பு வாய்ந்த விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. முகூர்த்த நாட்களில் திருமணம் போன்ற வைபவங்களும் ஏராளமாக நடைபெறுகின்றன. அறநிலைத்துறை கீழ் உள்ள இந்த திருக்கோவில் சொக்கலிங்க தேவரால் கட்டப்பட்டது. அவரது மகன் வேலுச்சாமி தேவர், பேரன்கள் ஜெயராஜ், முத்துராமலிங்க தேவர் ஆகியோர் பரம்பரையாக அறங்காவலர்கள் உள்ளது. குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுவோர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை முருகப்பெருமான் வழங்குகிறார் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இங்கே சிறப்பு திருவிழாவாக மூலவர் முருகப்பெருமான் இருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக இந்த கோவிலில் பங்குனி உத்திரமும் தைப்பூசம், திருக்கார்த்திகை சிறப்பு மிக்கது. இந்த தல கர்ப்பகிரகத்தில் முருகனும் விநாயகப் பெருமானும் சேர்ந்து அருள் பாலிப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இத்தகைய படைப்பை மிக அரிதாகவே காண இயலும். குறிப்பாக இந்த தலத்தில் தான் சனீஸ்வரனின் தாய் சாயாதேவி மரம் வடிவில் அருள் பாலிக்கிறார். இந்த மரத்திற்கு சாயா மரம் என்று பெயர் இன்னொன்று இருக்கிறது. முக்கியமாக வள்ளிவிடு முருகன் கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் மாபெரும் சிறப்பு மிக்கது. இங்கே வந்து சொத்து பிரச்சனைக்காக சண்டையிட்டு கோர்ட்டு படியேறும் சகோதரர்கள் இங்கு வந்து வழிபட்டால் சமாதானமாக போகவும் இருவரும் வாழவும் வழிபிருக்கிறது என்கிறார்கள் இங்கு இருக்கும் சாமிகள். சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறார்கள். பொதுவாக கோவில்களில் நுழைந்தவுடன் இடதுபுறமும் விநாயகரும் வலதுபுறம் முருகப்பெருமானும் இருக்கிறார்கள். இங்கு விநாயகரை முதலில் வணங்கிவிட்டு கோவிலுக்குள் சென்று திரும்பி வரும்போது முருகனை வணங்குவது போன்ற அமைப்பு இருக்கும். ஆனால் இங்கே கர்ப்பகிரகத்தில் முருகனும் விநாயகப் பெருமானும் சேர்ந்து அருள்பாலிப்பது கூடுதல் சிறப்பு. இத்தகைய படைப்பை காண அரிதாகவே இருக்கின்றன. குறிப்பாக பாவம் போக்கும் சாயா மரம் கோவிலுடைய சாயா என அழைக்கப்படுகிறது. மரம் ஒன்று. இந்த சாயா மரம் சனி பகவான் தாயின் பெயர் சாயா. இந்த மரத்தை சாயாதேவியின் அம்சமாக பகுதி மக்கள் பூஜை செய்கிறார்கள். எனவே இந்த தலத்திற்கு வந்து வழிபடுவோரை தனது தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு, முக்கியமாக சனிதேவன்
தங்கள் துன்பங்களை குறைப்பதாக ஐதீகமாகும். இந்த மரம் இலங்கையில் உள்ள கதிர்காம முருகன் கோவிலில் உள்ளது. தற்போது கோவிலில் உள்ள இடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அரச மரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழ் ஒரு சிறிய வேல் நடப்பட்டு அதற்கு பூஜை செய்யப்பட்டு இருந்தது. அருகிலேயே கோர்ட் இருந்ததால் விசாரணைக்காக வருபவர்கள் வழக்குகளில் வெற்றி பெற வேண்டுமென முக்கியமாக வேண்டி செல்லுவார்கள். சொத்து பிரச்சனை, அதாவது சொத்து பிரச்சனை வழக்குகள் சிக்க வாழ வழியின்றி நிற்பவர்கள், கிரிமினல் வழக்குகளில் மாட்டிக்கொள்ளுபவர்கள், முக்கியமாக நிரபராதிகள் எல்லாம் இந்த முருகப்பெருமானை வணங்கிவிட வாழ்வில் வழிபெற்றனர். எனவே வழிபடும் முருகன் என்ற பெயர் இவருக்கு ஏற்பட்டது. இவரை வழிபட்டு செல்லும் பக்தர்களுக்கு ஒரு சிறிய வழிகாட்டியாகவும் வாழ்க்கை முழுவதும் துணை வருவதாகவும் நம்பிக்கை இருக்கின்றன. குறிப்பாக இந்த தல கர்ப்பகிரகத்தில் முருகப்பெருமானும் விநாயகரும் சேர்ந்து அருள்பாலிப்பது மிக மிக சிறப்பு. இத்தகைய படைப்பை மிக அரிதாகவே காண இயலும். இந்த தலத்தில் தான் சனீஸ்வரனின் தாய் மரம் வடிவில், அதாவது சாயாதேவி மரம் வடிவில் அருள்பாலிப்பதாக ஐதீகமாகும். அதனால்தான் சனீஸ்வரனின் தாயார் இங்கு அனைவருக்கும் வழிகாட்டுதல் செய்கிறார்கள். அதனால் முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். வழிவிடும் முருகன் கோவில், முக்கியமாக இந்த வழிவிடும் முருகன் கோவில் அனைத்து விதமான துன்பங்களையும், முக்கியமாக அனைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. முக்கியமாக மலைச்சேரில் ஸ்ரீ வழிவிடும் முருகன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு கம்பம், கூடலூர், குமிழி, வண்டி, பெரியாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பக்தர்கள் வழிபடுவது சிறப்பு. இந்த கோவிலானது மலைப்பகுதியில் உள்ளதால் சிறிய அளவில் அருவியும் உள்ளதால் மாபெரும் சிறப்பம்சம் உடையதாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை முக்கியமாக வழங்குவார். பழனி, திருச்செந்தூர், திருத்தணி போன்ற கோவில்களுக்கு முருகன் பக்தர்கள் செல்லுவதற்கு முன் முக்கியமாக இந்த ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக பால்குடம் செலுத்திய பின்னரே பெரிய திருத்தலங்களுக்கு கண்டிப்பாக செல்லுவார்கள். அதனால் இந்த முருகப்பெருமானை வழிவிடும் முருகப்பெருமான் என்று அழைப்பார்கள். இந்த வழிவிடும் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்தும் எலுமிச்சை விளக்குகள் செய்தும் கூடுதல் சில சிறப்பு பரிகாரங்கள் செய்வதன் மூலம் திருமண தடை உள்ளவர்களுக்கு தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் என்கின்றனர் இப்பகுதி மக்கள். அது மட்டுமல்லாமல் எண்ணற்ற பரிகாரங்களை செய்தால் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். இங்கு விநாயகர் சிலையும் உண்டு. இங்கு விநாயகரை வழிபட்டு முருகனுக்கு தொட்டில் கட்டும் போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையும் நிலவி வருகிறது. ஸ்ரீ வழிவிடும் முருகனுக்கு அபிஷேகங்கள், ஆராதனை நடைபெறும் போது வழிவிடும் முருகன் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது கூடுதல் சிறப்பம்சத்தை இந்த இடத்தில் அளிக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.